யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன, யாரோ எப்படியா போட்டோம், எல்லாருக்கும் நல்லது நினைச்சு நினைச்சு நமக்கு இந்த கெட்ட பேர் வந்ததுதான் மிச்சம். ச்சே, அந்த மனுஷனுக்கு பசி எடுத்து அவரே வந்து சாப்பிட்டோம். தேவையில்லாம தட்டு தூக்கிட்டு போய் பிரச்சனை பெருசானதான் மிச்சம். ஐயே, என்ன இந்த அக்கா தக்காளி இந்த வெட்டு வெட்டிட்டு இருக்கு? நான் கூட ஏதோ ஆட்டுக்கறி தான் அரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஏக்கா என்ன பண்ணிட்டு இருக்க? ஏண்டி பார்த்தா எப்படி தெரியுது? காய் தானே நறுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா காய் அரிக்கிற மாதிரி இல்ல, கறி அறுக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு உனக்கு? ஏன் இம்பிட்டு கோவமா இருக்க? உனக்கும் மாமாக்கு பஞ்சாயத்துல முடிஞ்சா இல்லையா? இந்த வீட்டுல என்னால காயை தான் வெட்ட முடியும், வேற எதை வெட்ட முடியுது? என்னாச்சு? ஏன் இந்த அக்கா இம்பிட்டு கோவமா இருக்கு? ஏக்கா முதல்ல என்கிட்ட பேசு. நீ என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே எனக்கு புரியும். இப்படி மொட்டையா பேசுனா எனக்கு என்ன புரியுறது? மாமாக்கு சோத்தை வச்சு எடுத்துட்டு போனீங்க, மாமா சாப்பிட்டாரா இல்லையா? அந்த மனுஷன் சோறு தின்னலையேன்னு ஒரு அக்கறையில சோத்தை போட்டு எடுத்துட்டு போனேன். அது எனக்கே ஆப்பா வந்து முடிஞ்சிருச்சு. நான் சோத்தை தட்டில் போட்டு எடுத்துட்டு போனேன்னா பின்னாடியே குறுக்க இந்த கிளவி வந்துருச்சு. நல்லபடியா நாங்களே பேசியிருந்தாலும் சமாதானம் இருப்பாரு. இந்த கிளவி குறுக்க பூந்து அது இதுன்னு பேசி பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருச்சு. அந்த மனுஷனும் கோவமா கிளம்பி போயிட்டாரு. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதான் இனிமே இந்த வீட்டில் வாயை திறக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லது நினைச்சா இப்படிதான் வந்து முடியுது. இனிமே நல்லதே நினைக்க கூடாதுடா சாமி. யாரோ தின்னுங்க எப்படியோ போவாங்கன்னு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துடணும். அம்மா அம்மையனும் எப்படியோ போகட்டும். ஏக்கா எதுக்கு இந்த கிளவி குறுக்க வந்துச்சு? இதுக்கு இதே வேலை. எப்படா கேப் கிடைக்கும்னு போறலான்னு. சே, இங்க பாருடி, நீயே சொல்லு. நீ எனக்கும் பேச வேணாம், உங்க மாமாக்கும் பேச வேணாம். கரெக்டா பதில சொல்லு. நான் எங்க அம்மாக்கு சப்போர்ட்டா இருக்கலாம்னு தான் வேலைக்கு போனேன். 4 காசு சம்பாரிச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம் பத்தியா? இது ஒரு குத்தமா? இதுக்கு இந்த மனுஷன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காரு. இனிமே நானாலாம் போய் பேசுறதா இல்ல. ஒண்ணுக்கு 2 வாட்டி போய் அசிங்கப்பட்டு வந்ததுதான் மிச்சம். இனிமே அவரே என்ன புரிஞ்சுக்கிட்டு வந்தா வரட்டும், இல்லைன்னா விடு. நான் ஆத்தா வீட்டுக்கே பெட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்ப. ஏன்க்கா மாமாலாம் அப்படிலாம் நினைக்கிற ஆளா சொல்லுங்க? நீங்க வரதுக்கு முன்னாடி இந்த கிளவி ஏதாவது ஏத்தி விட்டுருக்கோம். அதான் மாமா ஒண்ணும் தெரியாம கையாத்தக்கான்னு குத்திக்கிறாரு. ஏண்டி யார் என்ன வேணா சொல்லட்டும்டி, கட்டின பொண்டாட்டி மேல இந்த மனுஷனுக்கு நம்பிக்கை இல்ல. நம்ம பொண்டாட்டி ஒரு விஷயம் செஞ்சா சரியாதான் இருக்கும்னு அந்த மனுஷன் நம்பணும்டி. இந்த மனுஷன் சம்பாரிச்சு இவங்க அம்மா தங்கச்சின்னு எல்லாருக்கும் செய்யறாரு. நான் ஏதாவது கேட்கறேன்னா சொல்லு, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கனா இல்லையா? அது மாதிரி தானே அவரும் இருக்கணும். அதை புரிஞ்சுக்கணும்ல. ஏக்கா நீங்க தேவையில்லாம மாமா மேல கோவப்படுறீங்கக்கா. மாமா உங்களை வேலைக்கு போய் உங்க அம்மாவுக்கு காசு கொடுக்க கூடாதுன்னு சொல்லலக்கா. நீங்க காசு பணம் தரதெல்லாம் அவர் எப்போதும் வேணும்னு சொல்ல மாட்டாரு. அவர் நீங்க சொல்லாம கொள்ளாம வேலைக்கு போனீங்க பாத்தீங்களா, அதனாலதான் கொஞ்சம் கோவமா இருக்காரு. வேற ஒண்ணும் இல்ல. கூடால இருந்து கிளவி வேற பக்கத்துல இருந்து ஏத்தி ஏத்தி விடுதா, அதான் மனுஷனுக்கு இன்னும் கோவம் குறையில. பாவம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் வீட்டு மனுஷன்ட்டு சொல்லியிருக்கேன். அவருங்க அண்ணங்கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆமாண்டி, கட்ட பண்ணாடி தப்பு பண்ணலன்னு நீங்க எல்லாம் சொல்லிதான் அந்த மனுஷனுக்கு புரியணுமா? அந்த மனுஷனுக்கா புரிஞ்சா புரிஞ்சு பேசட்டும், இல்லைன்னா விடு. நீ எதுக்கு தம்பியை தேவையில்லாம அந்த மனுஷன்ட்டு பேச சொல்ற? அந்த மனுஷனுக்காக நான் எம்பிட்டு செஞ்சிருப்பேன், எம்பிட்டு கஷ்டத்தை தாங்கியிருப்பேன். ஆனா இன்னைக்கு அவங்க அம்மா பிச்சை கேட்டுக்கிட்டு என் மேல கோவமா தெரியாரு. நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவருக்கா எல்லாம் புரிஞ்சு புத்தி தெளிஞ்சா போதும். அம்மாக்கு இருக்க பிடிச்சி ஆட்டுது. இருக்கட்டும் இருக்கட்டும். அந்த மனுஷனா என்னைக்கு புரிஞ்சு வராரோ அப்போ வரட்டும். அது வரைக்கும் எனக்காக யாரும் தூது பேசலாம் வேணாம். இம்புட்டு தூரம் அந்த மனுஷனோட வாழ்ந்து என் மனசு அந்த மனுஷனுக்கு புரியலன்னா நான் என்ன பண்றது? ஐயோ அக்கா ரொம்ப பாவம், மனசு வெறுத்து பேசுறாங்க. அக்கா இம்பிட்டு கோவப்பட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை. சே, என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி மாமா கிட்ட பேச சொல்லணும். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. அம்புட்டு பயில்களும் படித்து முடிச்சு அந்த வேலை இந்த வேலைன்னு போகிறானுங்க. ஆனால் அம்புட்டு வேலை செஞ்சாலும் நமக்கு திருப்தி படலை. 1,00,000 ரூபா சம்பளம் கொடுத்து வேலையை கூப்பிட்டாலும் போக மனசும் வர மாட்டேங்குது. இப்படி காடு மேடு சுற்றி வந்து காலத்தை கழிச்சாதையா நிம்மதி. இந்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாம் காசு கிடைக்குதுன்னு பட்டணத்தில் போய் உட்காந்துக்கிறானுங்க. பட்டணத்துலேயே இருந்தாலும் கொஞ்சம் இடத்த வாங்கி போட்டு விவசாயம் பண்ணாதானே நாளைக்கு நம்ம பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்கும். யாருக்கு என்ன புரியுது? அட நம்ம ஃபோன் தான் அடிக்கு, நம்ம பொண்டாட்டி தான். அடி உமா சொல்லு,
என்ன அதுக்குள்ள மாமா ஞாபகம் வந்துருச்சா? அதெல்லாம் எங்களுக்கு எப்போ வந்து உங்க மேல ஞாபகம்லாம் இருக்கும். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீ பழைய சாதமும் கருவாட்டு தொக்கும் வச்சு கொடுத்த பத்தியா? அது அம்புட்டு அருமையாக இருந்துச்சு. அண்ணி செய்து தானே கருவாட்டு தொக்கு? அண்ணிட்ட சொல்லு சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுன்னு. சொல்றேன். நீங்க எப்ப வீட்டுக்கு வருவீங்க? ஏன் என் பொண்டாட்டிக்கு என்ன பார்க்காம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியலையோ? காலையில் தான் வந்தேன், இன்னும் நேரம் கூட ஆகலையே. அதுக்குள்ளே வாவானா எப்படி வரது? வயலில் அம்புட்டு வேலை கிடக்குமா? ஓ அப்படியா? இங்க வேற ஒரு பஞ்சாயத்து, அதான் நீங்க வந்தீங்கன்னா சரி பண்ணி போடலாம், அதான் கூப்பிட்டேன். அட ஆமாம், நான் கூட உன்ட்ட கேட்கணுன்னு இருந்தேன். செத்த நேரத்துக்கு முன்னாடி ஆத்தாலும் தங்கச்சியும் ஃபோன் பண்ணாங்க. நீ தான் ஏதோ ஒம்பிழுத்து விட்டுட்ட, ஏதோ சண்டை பிரச்சனைன்னு ஒரே கத்து. உன் முன்னாடி அடக்கி வைக்க மாட்டியா இல்லையான்னு அம்மா என்கிட்ட ஒரே நச்சு. என்ன பண்ணி வச்ச? ஏங்க நான் என்னங்க பண்ண போறேன், நீங்களே சொல்லுங்க. நான் தேவையில்லாம போய் கத்துறவளா? எனக்கு தெரியாத உன்னை பற்றி. நியாயமா இல்லைன்னா நீ எங்கேயுமே பேச மாட்டியே. ஏதோ ஒன்று உனக்கு தப்பாக பட்டிருக்கு, அதான் கேள்வி கேட்டிருக்க. என்ன விஷயம் சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்க, மல்லிகா அக்கா நானும் எல்லாம் சேர்ந்து இந்த 100 நாள் வேலைக்கு போகணும்னு சொன்னேன்ல, அதுக்கு போயிட்டு வந்தோம். அது அந்த அக்கா மாமா கிட்ட சொல்லாமல் போயிட்டாங்க. உங்கள் அம்மா அதை 1க்கு 2 சொல்லி மாமா அக்கா மேலே ரொம்ப கோவப்பட்டுட்டாரு. அக்காவும் மாமாவும் இப்போ சண்டையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது கூட இல்லைங்க. வீட்டில் நேற்றுலேருந்து இதான் நடக்குது. நேற்றுலேருந்து நடக்குதுன்னு சொல்கிறமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நான் என்ன ஏது நேற்றே கூப்பிட்டு பேசியிருப்போம்ல. ஏங்க இல்லைங்க, நேற்று வயலில் நிறைய வேலை, நீங்களே வந்தோடனே கலப்பாக இருக்குன்னு சொன்னீங்களா, அதான் நீங்கள் தூங்கட்டும்னு விட்டுட்டேன். இதெல்லாம் சொன்னால் உங்கள் தூக்கம் கெடும் பார்த்தீங்களா, அதான் காலைல சொல்லலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீங்கள் படுக்க கிளம்பிட்டீங்க, நான் எழும்பவே லேட் ஆகிடுச்சு. சரி நீ கவலையை விடு, அன்னிக்கிட்டையும் தைரியம் சொல்லு, நான் பேசிக்கிறேன். அண்ணனுக்கு எதுவும் புரியாமல் இருக்காது. நான் எடுத்து சொல்கிற விதத்தில் சொன்னேன்னா அண்ணன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும். ஆமாங்க, நானும் அதான் நினச்சேன். மாமா ஒன்றும் கெட்டவர் இல்லை பார்த்தீங்களா, ஏதோ அத்தை சொல்கிறத கேட்டு தைய தக்கான்னு குதிக்கிறாரு. நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் புரிஞ்சுக்குவார். சரி நீ அண்ணியை பத்திரமா பார்த்துக்க. அவளுக்கு சோத்தை போட்டு சாப்பிட சொல்லு. நான் இங்கே அண்ணன் வரட்டும், நான் அண்ணன்ட்டு பேசிக்கிறேன். ஓ அப்பா மாமா அங்கே தான் வந்திருக்காங்களா? இல்லை அண்ணன் என்ன வரல, அண்ணன் என்ன கொஞ்சம் நேரத்தில் வரும். இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டேன். இன்னைக்கு தேங்காய் வெட்ட ஆள் வராங்க, அண்ணன் இருந்தால் தான் சரி வரும் பத்தியா, அதான் அண்ணனை வர சொல்லியிருக்கேன். இங்கே எனக்கு வயலில் கொஞ்சம் வேலை இருக்குது, தோப்பு அண்ணன் போய் பார்த்தா தானே நம்ம இங்கே வேலையை பார்க்க முடியும். ஆளுக்கு ஒரு பக்கமாக இருந்தால் தான் சரி வரும். சரிங்க, அப்போ நீங்கள் பார்த்து பக்குவமா மாமாக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்க. தெரியுமாம்மா, நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அக்கா என்ன சாப்பிடவே இல்லைங்க, மாமாவையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க. 2 பேரையும் சேர்ந்து நம்மளே சாப்பிட வச்சிடலாம். இந்த பிரச்சனை இன்னையோட முடியட்டும். சரிங்க மேடம், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் அப்படியே செஞ்சிடுறேன். ஆமாம் வாங்க மேடம், சொன்னதை செய்யுங்க, வைக்கிறேன். உத்தரவு மேடம், கட்டளை நிறைவேற்றப்படும். எல்லாருக்கும் நல்லதாக நினைக்கிறா, ஆனால் வாய் தான் கொஞ்சம் அதிகம். ஏதாவது கிறுக்கத்தனம் பண்ணி திட்டு வாங்கிக்குவா. சரி, இவ சொன்ன மாதிரி அண்ணனையும் சேர்த்து வச்சுருவான், அப்போ தான் வீடே கலகலன்னு இருக்கும். இல்லைன்னா வீட்டில் யாரும் மூஞ்சியும் பார்க்க முடியாது, எல்லாம் வாடி போய் கிடக்கும். அதுவும் அண்ணி மனசு கட்டுப்பட்டா நம்ம வீடு நல்லாவா இருக்கும். அண்ணி நமக்காக எம்புட்டு செஞ்சுருப்பாங்க. அண்ணி 2 நாளாக இப்படி இருக்காங்க, நமக்கு அது கூட தெரியாமல் இருந்திருக்குமே. எப்படியாவது அண்ணனையும் அண்ணியும் இப்போ சேர்த்துறணும்ப்பா. அண்ணன் வரட்டும், ஒரு வார்த்தை பேசிடுவான்.